ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல் பார்க்கலாம் வாங்க. பிரைன் ஃப்ரை செய்ய போகிறோம். பிரைன் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போடுறோம். கடுகு, பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்குறோம். அப்புறம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பை தூவுறோம். அப்புறம் பிரைனை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் லைட்டாக மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு பிரைனை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பிரைனையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயிலேயே வதக்கினா தான் அது நல்லா வதங்கும். நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெயில் எப்படி வதங்குதுன்னு. லைட்டாக நம்ம அதில் தண்ணி தொளிச்சுக்கிறோம், ஏன்னா அது லைட்டாக கொஞ்சம் வேகிறதுக்காக. பாருங்கள், அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் முட்டை சேர்த்துக்கிறோம். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கணும், பீட் பண்ணிக்கணும் முட்டையை. அப்புறம் இந்த சைடு தனியாக வந்து முட்டைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 முட்டை, நம்ம உடைச்ச முட்டையை அதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது லைட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நல்ல காரசாரமாகவே இருக்கும். நல்லா அதை வதக்கணும். ஃபஸ்ட்டு வதக்குனதை நம்ம ஆல்ரெடி பிரைன் வதக்கி வச்சுக்கோல்ல, அதில் அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஏன் நம்ம தனியாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். அதில் பெப்பர் ஆட் பண்ணுறோம். சூடாறினதும் சாப்பிட்லாம்.